ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை நியூ சேனல் ஆல் அபவுட் சினிமா. ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன் இந்த மாதிரி ஒரு சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம், அப்போ ஸ்டார்ட் பண்ணலாம், இந்த வீடியோலேருந்து ஆரம்பிக்கலாம், அந்த வீடியோலேருந்து ஆரம்பிக்கலாம், இந்த மூவிக்கு அப்புறம் பண்ணலாம் அப்படின்ட்டு தள்ளி 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 ஃபைனலி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த சேனல் பார்த்தீங்கன்னா சினிமா ரிலேட்டடான ரிவ்யூஸு, டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸு இந்த மாதிரி நிறைய டிஸ்கஷன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு ஃபிலிம் மேக்கராவோ இல்லை நீங்கள் ஒரு சினிமா லவரோ இருந்தீங்கன்னா இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வீடியோவை நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கூலி படத்துடைய லைக் ரிவ்யூன்னு சொல்ல மாட்டேன், அட் சேம் டைம் ரோஸ்ட்னு சொல்ல முடியாது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி அவங்க எப்படி ஃபிலிம் மேக்கிங் பண்ணியிருக்காங்க, இதில் என்னென்ன யூஸ் நல்லா பண்ணியிருக்காங்க, என்னென்ன நல்லா பண்ணல அப்படின்ற டிஸ்கஷன் மட்டும்தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஹைப் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு பார்ப்போம். லியோக்கு அப்புறம் வந்து லோகேஷ் கனகராஜ் பண்ற அடுத்த படம். அதே மாதிரி வேட்டைக்கு அப்புறம் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பண்ற ஒரு படம். சரி, ரெண்டும் இந்த காம்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல ஒரு ஹைப் கொடுத்துச்சு. பட் அந்த டைட்டில் டீசர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எனக்கு அந்த சுத்தமாக அந்த ஹைப் போயிடுச்சு. அதுக்கு முக்கியமான 2 ரீசன் பார்த்தீங்கன்னா, ஒன்று ஆஸ் யூஷுவல் டிப்பிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒரு ரீமிக்ஸ் சாங், ஒரு ஓல்டு டிப்பிக்கல் ரெட்ரோ சாங்கை வந்து ரீமிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக அது வேறு சாங் கூட புதுசாக கூட போட்டிருக்கலாம். பட் திருப்பியும் அந்த ஓல்டு ஃபேஷனை வந்து ரெட்ரோ சாங்கை வந்து ரீமிக்ஸ் பண்ணி பார்க்குறேன் அப்படின்ட்டுங்கிற இதில் வந்து பண்ணியிருந்தாங்க. எனக்கு அது பர்சனலாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டைட்டில் வந்து கூலின்னு பேர் வச்சுருந்தாங்க. கூலின்றது நீங்கள் வந்து கூகுளில் போய் போட்டாலே தெரியும், அது சரத்குமார் படம் தான் ஃபஸ்ட்டு வரும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாலிவுட்டில் வந்து அமிதாப் பச்சன் மற்ற நிறைய ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க கூலிங்கிற பேர்லேயே. கூலி நம்பர் 1 அந்த மாதிரி நிறைய வந்திருக்கு. ஸோ இது இந்த டைட்டிலுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்டு ஃபேஷன் டைட்டில் தான். இந்த டைட்டில் வந்து நீங்கள் ஒரு நார்மல் படத்துக்கு வச்சாலே அது ஓல்டு ஃபேஷனாக தான் இருக்கும். நீங்கள் அதே மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த அந்த படத்துக்கு வந்து நீங்கள் டைட்டில் வந்து கொஞ்சம் யூனிக்காக இருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு நான் யோசித்தேன். இன்னொன்று இந்த டைட்டிலுக்கு எதுக்கு நீங்கள் வந்து ஒரு டைட்டில் டீசர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதே தெரியல. இதுக்கு நீங்கள் ஜஸ்ட் ஒரு போஸ்டராகவே ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ எனக்கு டைட்டிலுமே பெருசாக வந்து இன்ட்ரெஸ்டாக இல்லை. பட் இல்லை காமிச்ச அந்த டைட்டில் டீசரோட வீடியோஸ் வந்து நல்லா இருந்தது. ஆக்சுவலாக அந்த கோல்டன் வாட்ச் வச்சு பண்ணியிருந்தது. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கோல்டன் டெக்ஸ்டைலே வந்து பண்ணிட்டு மற்றதெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்ல வச்சிருந்தது. பார்த்தீங்கன்னா அந்த ஐடியாலஜி நல்லா இருந்தது. பட் நான் சொன்ன மாதிரி சாங்கும் அதில் இருக்கிற அந்த டைட்டிலும் வந்து எனக்கு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் வந்து கேஸ்ட் அண்ட் க்ரூ ரிலீஸ் பண்ணாங்க போஸ்டர்ஸ். நான் கூட 2 போஸ்டர்ஸ் ரெடி பண்ணி போட்டிருப்பேன் என்னோட இன்ஸ்டாகிராமில். ஸோ அது மாதிரி வந்து அந்த இதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதில் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா வாட்சோட பேக்ரவுண்ட் போட்டிருப்பாங்க. அதுக்கு மாதிரி வந்து அந்த ஒவ்வொருத்தரும் கோல்டன் ஜுவல்லரிஸ் மாதிரி யூஸ் பண்ணி அங்கங்கே பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஹைப் அப்படியே ஏற்றிட்டே வந்துச்சு. லைக் சைமன் கேரக்டர், தயால், அப்புறம் பிரீத்தி, ராஜசேகர், இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண இந்த படத்தோட ஹைப் வந்து அப்படியே கொஞ்சம் ஏற்றிட்டாங்க. ஸோ எக்ஸ்பெக்டேஷனும் கொஞ்சம் வந்து முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிருந்துச்சு. சரி, இருந்தாலும் வரட்டும், படம் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ ரீசெண்டாக வந்து அந்த ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, கூலி படத்து ட்ரெய்லர். ஸோ ட்ரெய்லருமே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக எக்ஸைட்மெண்ட் பண்ணுற மாதிரிலாம் இல்லை. மியூசிக் வைஸ் ஓகே, நல்லா இருந்துச்சு. பட் சூப்பராக இருப்பா அப்படின்ற அளவுக்குல இல்லை. ஸோ எப்படியும் லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு மினிமம் கேரக்டரான படம் கொடுப்பா அப்படின்ற நம்பிக்கையில் நானும் இருந்தேன். ஆடியன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாரோட பண்ணுறாரு அப்படின்றனால வந்து அவங்களும் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட இருந்தாங்க. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுத்த இன்டர்வியூஸு, லைக் வந்து ட்ரெய்லர் ஆடியோ லான்ச் அந்த மாதிரிலாம் நிறையா விஷயங்கள்லாம் பேசி அந்த படத்துக்கு இனிமையாக ஹைப் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் ஏற்றி விட்டாங்க. ஸோ டிப்பிக்கலாக வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் படம் எப்படி இருக்கும், அதுக்குண்டான அந்த எந்த அளவுக்கு வந்து கொண்டாடுவாங்க அப்படின்ற லெவலில் எல்லாமே இருந்துச்சு. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் விலையும் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருந்துச்சு இந்த படத்துக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் பிளாட். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டோரிங்கிறது வந்து ரொம்ப பெருசாலாம் இல்லை. லைக் வந்து ஒரு ஸ்மக்லிங் கேங் இருக்காங்க, அவங்களுக்கு நிறையா அடியாள் இருக்காங்க, அவங்களுக்கு நிறைய கூலிங் வேலை செய்கிறாங்க. ஸோ இந்த கேங்கில் வந்து ராஜசேகர்னு ஒருத்தர் வந்து எப்படி லிங்க் ஆயிடுறாரு ஒரு பர்பஸ்க்காக. அந்த பர்பஸில் வந்து ராஜசேகர் இறந்துடுறாரு. தென் அந்த ராஜசேகரோட ஃப்ரெண்டாக வர தேவா வந்து இப்படி வந்து எதனால் இறந்தாரு அப்படின்னு விசாரிக்கும் போது தெரியுது அது இயற்கை மரணம் கிடையாது, யாரோ கொலை பண்ணிட்டாங்க.
ஸோ அது வந்து இந்த ஸ்மக்லிங் கேங் தான் கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதனால் கொலை பண்ணாங்க, ஏன் என்ன பிரச்சனை அப்படின்றது தெரிஞ்சு அவங்கள பழிவாங்கினா இல்லையாங்கிறது அந்த ஸ்டோரி. ஸோ இது முழுக்க முழுக்க வந்து ஒரு ஹார்பர் பேஸ்டாக ஒரு ஸ்மக்லிங் பிஸ்னஸ் பேஸ்டாக வந்து இந்த பிளாட் அமைஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் ஃபுல் மூவியே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயே தான் இருக்கும். சுற்றி 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 பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த ஹார்பருக்குள்ளேயே ஃபுல் சீன்ஸ் எடுத்திருப்பாங்க. ஸோ இதுதான் அந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் பிளாட். ஆக்டிங் அண்ட் கேரக்டரைசேஷன். ஆக்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. எஸ்பெஷலி வந்து சோபின் சாயர் அவரோட ஆக்டிங் வைஸாக இருக்கட்டும், ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எல்லாமே நல்லா நடிச்சிருந்தாங்க. மற்ற கேரக்டர்ஸ் எல்லாமே அவங்களுக்கு கொடுத்த ரோல் நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் என்னன்னா அந்த ரோல் டிஃபைனிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருந்தது. கேரக்டரைசேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு ரொம்ப ஈஸியாக வந்து ஈஸி டு ஐடென்டிஃபை ஆகிற மாதிரி தான் இருந்தது. ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்தது. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா தேவாவோட கேரக்டர் அவர் தான் வந்து ப்ரோட்டகனிஸ்டாக நடிச்சிருக்காரு இல்லையா? ஸோ அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு வாண்ட் இருக்கும். ஒரு படம் எடுத்துட்டிங்கன்னா ப்ரோட்டகனிஸ்ட்க்கு ஒரு வாண்ட் இருக்கும், ஆன்டகனிஸ்ட்ல ஒரு வாண்ட் இருக்கும். அந்த வாண்ட் நோக்கி தான் பார்த்தீங்கன்னா அதாவது கோல் அந்த கோல் நோக்கி தான் பார்த்தீங்கன்னா அந்த படமே நகரும். இது பண்ணாங்களா இல்லையாங்கிறது தான் கதை அப்படின்ற மாதிரி நகரும். ஆடியன்ஸும் அந்த பாயிண்ட் ஆஃப் தான் படமே பார்ப்பாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இவரோட வாண்ட்டே பார்த்தீங்கன்னா ராஜசேகர் தன்னோட ஃப்ரெண்டு கொலை பண்ணிட்டாங்க, அவங்களை கொலை பண்ணலாம் பழி வாங்கணுன்ற நோக்கம் மட்டும்தான். இனிஷியலாக அப்படி ஸ்டார்ட் ஆகி ஒன்ஸ் அதை வந்து அவர் தெரிஞ்சிருச்சு, இவர் தான் கொலை பண்ணாங்க, அந்த ஸ்மக்லிங் கேங்க தான் கொலை பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமும் தெரிஞ்சதுக்கப்புறமும் அவங்கள வந்து இல்லை அவங்க யார் என்ன நான் தெரிஞ்சுக்க போகிறேன் அப்படின்னு கிளம்புறாரு. அங்கிருந்து திருப்பி இன்னொரு லைனில் போகுது. ஸோ இது எதுக்குன்னே தெரியல. உங்களை வேலை முடிஞ்சிச்சுன்னா நியாயமாக பார்த்தா அவளை கொண்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கணும்ல. அங்கிருந்து கிளம்பி இவங்க கூலிங்கள் என்னோட தொழிலாளிகள் என்ன ஆச்சுன்னு நான் பார்க்கணும், அவங்களுக்கு இவங்க எப்படி சாகுறாங்க, அவங்க சாகிற காரணமாக இருந்தால் எல்லாத்தையும் நான் கொள்ளு அப்படின்ற மாதிரி கிளம்புறாரு. ஸோ இப்போ வாண்டுங்கிறது பழிவாங்க நோக்கத்திலும் தாண்டி பொதுநலமாக போகிறது. இப்போ இந்த இடத்துக்கு போகும்போது என்ன ஆகுதுன்னா, இதுதான் அவங்களோட வாண்டா இருந்துச்சுன்னா இதுக்கு வந்து நீங்க ஸ்டார்டிங்ல சொல்றாங்கன்னா 30 வருஷமா வந்து அதாவது இந்த பிரச்சனை இல்லாம தனியா இருந்தேன் நானு. இப்ப அவன் ஃப்ரெண்டு கொலை பண்ணதுக்கு அப்புறம் தான் திருப்பி இதுக்குள்ள வராரு அப்படின்னா, அப்ப 30 வருஷமா வந்து கூலிகள் கஷ்டப்பட்டு தானே இருந்திருப்பாங்க. அப்ப அந்த டைம்ல வந்து நீங்க கூலிகள்ல வந்து எதுவுமே பார்க்காம எதுவும் பண்ணாம, என் ஃப்ரெண்டு செத்துட்டான். அதனால செத்த போகுமா பார்க்கும்போது இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு தெரியுது. அதனால நான் காப்பாத்த போறேங்கிறது வந்து ஒரு ஏத்துக்கொள்ள முடியாதா இருக்கு. அப்ப இது அவர் ஒருவேளை வந்து ராஜசேகர் கேரக்டர் இறக்காமயே இருந்திருந்தா இவர் இந்த பக்கம் வந்திருக்கவே மாட்டார் இல்லையா? ஸோ இவரோட கோல் தான் என்ன அப்ப? மேட்ச் நடத்துறது மட்டும்தான் ஒரு கோலாவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஒரு கேரக்டரும் இருக்கும். இந்த கேரக்டர் மட்டும் கிடையாது. நீங்க எல்லா கேரக்டருமே அப்படிதான் இருக்கும். இப்போ ராஜசேகர்னு ஒரு கேரக்டர் அந்த சத்யராஜ் நடிச்ச கேரக்டர் ரோல் பார்த்தீங்கன்னா, அவர் மிஷின் கன் ஒன்று கண்டுபிடிக்கிறாரு. அந்த மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு வடிவேல் காமெடி ஒன்று இருக்கும். மூட்டை பூச்சி கொள்ளும் நவீன மிஷின். கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு டைப்ல தான் இருக்கு இந்த மிஷின். அது இனிஷியலா நீங்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நான் கூட ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் ஏதோ பண்ண போறாங்க. அதில் வந்து அந்த எலக்ட்ரிக் ஷாக்ல கொடுத்து ஏதோ டிஃப்ரெண்டாக அதை பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு சாதாரண மொபைல் கிரிமேட்டர். அந்த மிஷினை வச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இருக்கிற நாய் பூனை அதாவது ரோட்டில் சுற்றி கிடக்கிற நாய் பூனை வச்சு அழிக்கிறது தான் அந்த மிஷினோட வேலையா. ஸோ இது ஒரு மிஷின்னு சொல்லி கண்டுபிடிச்சு இதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி வேஸ்ட் பண்ணி அப்புறம் இவர் வந்து இவரு சத்யராஜும் வந்து கூலியாக தான் இருக்காரு. திடீர்னு எப்படி சயின்டிஸ்ட் ஆனாருங்கிறது தெரியல. அதே மாதிரி பிரீத்திங்கிறவங்க வந்து அதாவது ஸ்ருதிகா சொன்னாங்க சத்யராஜோட பொண்ணா நடிச்சிருக்கிற கேரக்டரே பார்த்தீங்கன்னா 1 இயர்ல தான் 1 இயர் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க நம்ம எம்பிபிஎஸ். திருப்பி பார்த்தா திடீர்னு வந்து சர்ஜனாக இருக்காங்க. ஏன்னா இடையில வந்து சர்ஜன் வேலையெல்லாம் பார்க்குறாங்க. ஃபார்மசியும் படிச்சிருக்காங்க, இந்த வேலையும் பார்க்குறாங்க. இது எப்படி இதாகும்னு தெரியல. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சைமன் கேரக்டர் அவர் அந்த படத்துக்கு அவருக்கு இருக்க ஒரே வேலை பார்த்தீங்கன்னா ஹார்பருக்கு வரணும், யாராவது வந்து நம்மளை போட்டு கொடுத்தாங்களான்னு செக் பண்ணுறது, செக் பண்ணா அவனை போட்டு தள்ளிட்டு திருப்பி அவரு பார்ட்டி ஹவுஸ்க்கு போயிட்டு அங்கே போயிட்டு பார்ட்டி பண்ணுறது வேலையாக இருக்கும். படம் முடியிற வரைக்கும் இதை தான் பண்ணிட்டு இருப்பாரே தவிர்த்து இது தவிர்த்து அவருக்கு ஒரு வேற எந்த வேலையுமே கிடையாது. நீங்க போய் அவனை கொள்ளு, நீங்க போய் இவனை கொள்ளு அப்படிங்கிற மட்டும்தான் வந்து அவரோட வேலையை வச்சிருக்கிறாரு. இது இல்லாம பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல வர கலீசா கேரக்டரும் கிளைமேக்ஸ்ல வர தாகா கேரக்டரும் அவங்களும் வந்து வராங்க. எதுக்கு அவங்க வரனால என்ன இந்த படத்துல வந்து ஒரு எக்ஸ்ட்ரா வேல்யூ ஆட் ஆயிருக்குன்னே தெரியல. அடுத்து நம்ம பார்க்க போகிறது டெக்னிக்கல் ஒர்க். சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், எடிட்டிங் ஒர்க்ஸாக இருக்கட்டும் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. எனக்கு ஒரு சில இடத்துல மட்டும் எடிட்டிங் வைஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அங்கங்கே லென்த்தியாக இருந்தது. எஸ்பெஷலி ஃபைட் சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அநியாயத்துக்கு ரொம்ப அதை லென்த் பண்ணி ஸ்லோ மோஷன் ரொம்ப இழுத்து ரொம்ப பண்ணி வச்சுருந்தாங்க. அது அவ்வளோ தேவையில்லைன்னு நினைக்கிறேன் நான். சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன் வருது. ஃப்ளாஷ்பேக் ஃபுல்லாக வந்து சொல்லிடுறாரு.
சொல்லி முடிச்சு ஒரு 5 நிமிஷத்துல பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் எல்லாமே திருப்பி விஷுவலாவும் வருது. ஒண்ணா நீங்க வந்து அது ஓரலா சொல்லி முடிச்சிருந்திருக்கலாம். இல்ல விஷுவலா மட்டுமே காட்டி முடிச்சிருக்கலாம். பட் அது இதுவும் வருது, அதுவும் வருது. அது வந்து வேணுன்னே அத வச்சாங்களா? இல்ல வந்து அது எடிட்டிங்ல மாத்திட்டாங்களா என்னன்னு தெரியல. ஸோ ஏதோ ஒண்ணு பண்ணிருந்து ஒண்ணு கட் பண்ணியிருந்திருக்கலாம். இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருந்தீங்கன்னா, மேபி 3 ஹார்ஸ் வந்து ஒரு 2:45 அந்த மாரி வந்திருக்கும். அதுலயும் கம்மி பண்ணியிருக்கலாம் இன்னும் கொஞ்சம். ஸோ சினிமாட்டோகிராஃபி பொறுத்தவரைக்கும் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. விஷுவல்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. லைட்டிங்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல மட்டும் எனக்கு வந்து லைட்டிங் ஆடா தெரிஞ்சது. அந்த ஒரு மேன்ஷனோட ஃபைட் ஒண்ணு வரும். அதில பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா அந்த அப்பப்போ அந்த ரெட்டிஸோட லைட்ட வந்து ஃபுல்லா காட்டியிருப்பாங்க. அ ஆக்சுவலா மேன்ஷன் அந்த மாரி லைட் இருக்குமாங்கிறது தெரியல. ரியாலிட்டியா பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு சோடி லிமிட் ஏதோ ஒரு எல்லோ லைட் இல்ல ஆரஞ்ச் லைட்னா கூட அக்செப்டபுளா இருக்கும். பட் அது வந்து அந்த ஃபைட் சீன எலிவேட் பண்றதுக்காகவே அந்த லைட் வச்ச மாரி ஒரு ஆர்டிஃபிஷியல் லுக் இருந்துச்சு. லைக் ஷேடோஸ் மாரி இருந்தா கூட ஓகே தான். ஸ்டார்ட்டிங்ல அது அப்படிதான் இருக்கும். லைன் மாரி இருக்கும். நீங்க ட்ரெய்லர்ல கூட அந்த சீன்லாம் வரும். அந்த பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பட் இது எப்படின்னா, ஃபுல் ஃபேஸு, ஃபுல் அந்த இடமே பார்த்தீங்கன்னா, நம்ம அம்மன் கோயில்ல அந்த ரெட்டிஷ்ஷா வரும் இல்லையா? அந்த மாரியான ஒரு டோன்ல வந்து அது வந்தது. அது ரொம்ப ஆர்ட்டிஃபிஷியலா இருந்தது. பட் அதர் தென் தட் மத்த விஷுவல்ஸா இருக்கட்டும், அந்த ஃப்ரேமிங்கா இருக்கட்டும், லைக் வந்து அந்த கண்ணோட அசைவுகள காட்டுற அந்த ஃப்ரேம்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா, விஎஃப்எக்ஸும் அதே மாரி அ இந்த படத்துல பெரிய விஎஃப்எக்ஸ் தேவைப்பட்டிருக்காது. பட் லாஸ்ட் அதாவது இந்த லியோ படத்துல எந்த அளவுக்கு குவாலிட்டியா விஎஃப்எக்ஸ் பண்ணியிருந்தாங்களோ, அந்த அளவுக்கும் இதுல பண்ற விஎஃப்எக்ஸ் ஒர்க் நல்லா பண்ணியிருந்தாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது மியூசிக். ஸோ இந்த படத்துல வந்து 3 பாட்டு இருக்கு. 3 பாட்டும் பார்த்தீங்கன்னா, அந்த சிட்டுக்கு சிக் அது வந்து ஓரளவுக்கு ஓகே. அதுக்கப்புறம் அந்த ஒரு நண்பன் சாங் இருக்கும். அது கூட ஓகே. பட் மோனிகா சாங் பார்த்தீங்கன்னா, எதுக்கு அந்த இடத்துல வந்து பிளேஸ் பண்றாங்கங்கிறது தெரியல. அது ஏதோ திரிச்சு வச்ச மாரி இருந்தது. அந்த சாங்குக்கு உண்டான லீடுமே பார்த்தீங்கன்னா, நல்லா இல்ல. அது இனிஷியலா காட்டும்போது பார்த்தீங்கன்னா, ஏதோ ஐட்டம் சாங் மாரி காட்டுறாங்க. திடீர்னு பார்த்தா அந்த என்கேஜ்மென்ட்க்காக இந்த பார்ட்டி அப்படின்ட்டாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ வைக்கணுமேன்னு வச்ச மாரி தான் இருந்ததே தவிர்த்து, அந்த சாங்ஸ்லாம் வந்து அவ்வளவா எடுபடல. சாங்கு பியூட்டிஃபுல்லா எடுத்திருக்காங்க. மேக்கிங்லாம் ஓகே. பட் அத வைக்கணுமா வேணாமான்றதுல வந்து ரொம்ப யோசிச்சிருக்கலாம். அதே மாரி பிஜிஎம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா பக்கம் அங்கங்க அந்த நம்ம ஆல்ரெடி ரிலீஸ் ஆன பிஜிஎம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அ அதுதான் வந்து ஓரளவுக்கு அந்த படத்த எலிவேட் பண்ணி கொண்டு போயிருக்கு. பிஜிஎம் இல்லாத இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு மாரி அ பேசிட்டே ஒரு கான்வர்சேஷனலாவே போயிட்டுருக்கே தவிர்த்து, ரொம்ப பெரிய எலிவேஷன் எதுவும் கிடைக்கல. ஈவன் தோ அந்த பிஜிஎம்லாம் போட்டு கூட, சில சீன்ஸ்லாம் வந்து அந்த அளவுக்குலாம் ஒண்ணும் எஃபெக்ட்லாம் காட்டல. இன்னும் சொல்லப்போனா இன்டர்வல் கிளைமாக்ஸ் எல்லாமே அப்படிதான் இருக்கும். அது அந்த அந்த ஸ்டார்ட் பண்றப்போ அந்த ஒரு இது இருக்கு. பட் எண்டிங்கும்போது பார்த்தீங்கன்னா, சப்பையா தான் முடிச்சிருப்பாங்க. ஒரு சில இடங்கள்ல ரிப்பீட்டடாவும் பிஜிஎம்லாம் இருந்தது. ஒரு சில இடத்துல வந்து நல்லாவே எலிவேட் பண்ணியிருந்தாரு. ஸோ பட் என்னன்னா சாங்ஸோட லிரிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னும் அந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், தலைவர் யார் தெரியுமா? அவரு தெரியுமா? இவரு தெரியுமா? அப்படின்ற மாரி தான் லிரிக்ஸா இருக்கு. அதெல்லாம் ஏன் அது இந்த எழுதுறாங்க? அது எழுதுறதுனால அந்த கதைக்கு என்ன ரிலேஷன் இருக்குன்னு தெரியல. ஸோ அது வந்து ஒரு 4, 5 படத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் இந்த சூப்பர் ஸ்டாரு, தலைவரு, நம்பர் 1 இந்த மாரி ஸ்டார் வேல்யூ பேஸ்டான லிரிக்ஸ் எழுதி வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் விட்டுட்டு, கதையில அவர் என்ன கேரக்டரோ, அந்த கேரக்டருக்கு உண்டான பாட்டோ, இல்ல அந்த கேரக்டர் பில்டப் பண்ற மாரியான ஒரு பார்ட்ஸ் அதாவது சாங்ஸ், லிரிக்ஸ் இருந்துச்சுன்னா பெட்டரா இருக்கும். இந்த சாங் இது பண்ணிட்டுருக்கும். இப்ப தனியா கேட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டார் காஸ்ட் வேல்யூவோட பாட்டு மாரி தான் தெரியுதே தவிர்த்து, இந்த படத்து இந்த படமாங்கிறதே தெரியாது. கோழி படத்துல தான் இந்த பாட்டு இருக்குங்கன்னே தெரியாது. அந்த மாரி தான் சாங்ஸ் லிரிக்ஸ்லாம் இருக்கு. ஓவராலா பார்த்தீங்கன்னா, மியூசிக் ஓரளவுக்கு குட் அப்படின்னு தான் சொல்லுவேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட சர்டிஃபிகேஷன். யூசுவலா வந்து இந்த மாரி பெரிய படங்களுக்குலாம் யூபிஐ தான் குடுப்பாங்க. பட் இது வந்து அவுட் அண்ட் அவுட் வந்து ஒரு ஏ சர்டிஃபிகேட்டா குடுத்துருக்காங்க. அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வயலன்ஸு, அப்புறம் இந்த பிளட் ஷெட் ஷாட்ஸ்லாம் வந்து நெறையாவே இருந்தது. இது வந்து இப்போ பெரிய சூப்பர் ஸ்டார் மாரி ஒரு பெரிய கேஸ்ட் வச்சு நீங்க படம் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா வந்து ஜெனரல் ஆடியன்ஸ் வந்து பார்க்க வருவாங்க. ஸோ அவங்க பார்க்க வரும்போது ஒரு ஏ சர்டிஃபிகேட்னால அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு தயக்கம் இருக்கும். இது நீங்க யூபிஐ தான் உங்களுக்கு நீங்க கேட்டு வாங்குற மாரி இருந்துச்சுன்னா, சில ஷார்ட்ஸ்லாம் வந்து பிளர் பண்ண சொல்லியிருப்பாங்க. இந்த பிளட் ஷார்ட்ஸ்லாம் வந்து பிளர் பண்ணினாலே ஆக்சுவலா வந்து யூபிஐ குடுத்துருப்பாங்க. இது ஏன் வந்து அவங்க யூபிஐ வாங்கல அப்படின்றதும் தெரியல. இன்னொன்னு வந்து இது ஏ சர்டிஃபிகேட்டா தான் வரணும். இல்ல வந்து நான் பிளட் ஷார்ட்ஸ் வந்து பிளர் பண்ண மாட்டேன். நான் இப்படியே தான் ராவா தான் காட்டுவேன். நீங்க அதுக்கு என்ன சர்டிஃபிகேட் குடுக்கணுமோ அப்படி குடுங்க அப்படின்னு சொல்லி எங்க டீமே வந்து சஜெஸ்ட் பண்ணி கேட்டு வாங்குனாங்க என்னன்னு தெரியல.
பட் ஏ சர்டிஃபிகேட் வந்து ஓகே தான். இந்த இப்ப இருக்கிற ஏ சர்டிஃபிகேட்லாம் ரொம்ப பெரிய இதெல்லாம் கிடையாது. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, அந்த யுபிஏங்கிறத வந்து நீங்க சஜெஸ்ட் பண்ணியிருக்கலாம். இது ஃபுல் படமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபுல் வயலன்ஸ்லாம் கிடையாது. அந்த ஃபைட் சீன்ஸ்ல வர அந்த இதுக்காக மட்டும் தான் வந்து இது பண்ணியிருப்பாங்களா இருக்கும். பட் அதுக்காக நீங்க ஒரு ஹோல் படத்தையே பார்த்தீங்கன்னா, ஒரு சர்டிஃபைட் பண்ணி அந்த ஏ சர்டிஃபிகேட் கொண்டு வரது வந்து ஒரு நல்லா இல்ல. மேபி யுபிஐ ட்ரை பண்ணி அதில ஏதாவது அவங்க காம்ப்ரமைஸ் ஆகல அப்படிங்கிறனால ஏ சர்டிஃபிகேட் குடுத்தாங்க என்னன்னு தெரியல. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் யுபிஏங்கிறது வந்து எல்லாரும் பார்க்குற அளவுக்கு அதாவது பேரண்டல் கைடன்ஸோட பார்க்குறது தான் வந்து இந்த மாரி பெரிய கேஸ்ட்டுக்கான ஒரு வேல்யூ இருக்கும். பட் ஸ்டில் ஏ சர்டிஃபிகேட்னால ஏதாவது பெரிய பிரச்சனையா அப்படிலாம் கேட்டா கிடையாது. ஆல்மோஸ்ட் எல்லாமே எல்லா நாளுமே ஹவுஸ்ஃபுல்லா தான் போயிட்டுருக்கு. ஸோ அதனால வந்து இதனால அது பாதிக்குதுன்னு நான் சொல்ல வரல. பட் நீங்க அவுட் அண்ட் அவுட் வெளிய இருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இது என்னடா ஏ சர்டிஃபிகேட் குடுத்துருக்காங்க அப்படின்ற மாரி ஒரு ஃபீல் வரும். நெறைய பேருமே அத யோசிச்சிருப்பாங்க. ஸோ அந்த வகையில வந்து இது எனக்கு யுபிஏ குடுத்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு தான் என்னோட ஃபீலிங். அடுத்தது ஸ்க்ரீன் பிளே அண்ட் டைரக்ஷன். ஆ ஸ்க்ரீன் பிளே பொறுத்தவரைக்கும் நெறைய இது வந்து எனக்கு தெரிஞ்சு லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் நெறைய இருந்தது. ஒரு ஸ்மக்லிங் கேங்க வந்து ஒரு ஹார்பரே வளைச்சு போட்டு இவ்வளோ வேலை பண்ணிட்டு இருக்க அப்படின்றபோது, அத தட்டி கேட்கறக்கு எந்த போலீஸ் ஆஃபீஸரும் வந்து எக்ஸ்டர்னலா எதுவுமே நடக்கிறது கிடையாது. அதே மாரி கவர்மெண்ட்லயும் வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அப்படி ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்குறாங்க அப்படின்ற மாரி எதுவுமே காட்டல. இனிஷியலா வந்து ஒரு போலீஸ் டீம் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ற மாரி தான் இருக்குதே தவிர்த்து, இதுக்கப்புறம் ஃபர்தரா எப்படி அவங்க மூவ் பண்றாங்க, அதுக்கப்புறம் வேற யார ஆள அனுப்புனாங்க உள்ளுக்குள்ள, இல்ல உள்ள ஆள அனுப்புன வெளிய என்ன தகவல் குடுத்தான், தகவல் வச்சு வெளிய இருக்கிற ஆஃபீசர்ஸ்லாம் என்ன முடிவு பண்ணாங்க, அப்புறம் அந்த கவர்மெண்ட்ல என்ன ஆர்டர் குடுத்தாங்க, அவங்க என்ன இது முயற்சி பண்ணாங்க, அது எதுவுமே காட்டல. அ இ ஸ்டார்ட்டிங்ல காட்டுனதோட சரி, அதுக்கப்புறம் வந்து அது ஃபுல்லா கொண்டு போகவும் இல்ல. அதே மாரி சில சீன்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பப்ளிக்ல வந்து ஒரு ஹைவேல வந்து வில்லன் வந்து துரத்திட்டு போயிட்டுருக்காங்க. இவங்க வந்து கார் முட்டி இடிச்சிருது. அந்த இடத்துல வந்து ஒரு ஆக்ஷன் நடக்குதுங்கும்போது, அந்த வில்லன் வந்து ஹீரோயின் அந்த ஸ்ருதிஹாசன இழுத்துட்டு போம்போது பார்த்தீங்கன்னா, நாய்க்குட்டி மாரி இழுத்துட்டு போயிட்டுருக்காரு கயிறு கட்டி. ஆனா ரோட்ல பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் கூட வந்து வேடிக்கைன்னு கூட பார்க்கல. ஆ அந்த ரோட்லயே பார்த்தீங்கன்னா, ஒரு அனாதை கிடக்கு. ரோடே அனாதை கிடக்கு. யாருமே வந்து எதுவும் கேட்கவும் இல்ல, பார்க்கவும் இல்ல. அதுக்கப்புறம் அந்த ரோடு ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் வந்து போலீஸ் வந்து அங்க பார்த்த மாரி தெரியல. அப்புறம் அவங்க வந்து எந்த நடவடிக்கை எடுத்த மாரி தெரியல. சொல்லப்போனா இந்த படத்துல வந்து போலீஸுங்கிற கேரக்டர் 2, 3 கேரக்டர் அந்த ஸ்பை கேரக்டர் தவிர்த்து, அ அண்டர் கவர் ஏஜென்ட்டா வரவங்களே தவிர்த்து, மத்தவங்கலாம் இருக்காங்க இல்லையான்னே தெரியல. அது ஃபுல்லாவே வந்து ஏதோ இவங்களுக்கு என்னப்பா, நமக்கு என்னப்பா அப்படின்ற மாரி தான் இருக்கிறாங்க தவிர்த்து, இந்த மாரி லாஜிக் நெறைய மிஸ்டேக் இருக்குது. இன்னொன்னு ஸ்ருதிஹாசன வந்து கடத்தி வச்சிருக்கும் பொழுது, அந்த ஒரு வில்லி கேரக்டர் இருக்கும். ஸோ அந்த கேரக்டர் வந்து அவங்க இவங்க கடத்தும்போதே தெரியும். அது இவங்க தான் கடத்தியிருக்காங்கன்னு. ஸோ அவங்க கிட்ட தப்பிச்சு, திருப்பி அவங்க வந்து வாங்க போலாம் அப்படின்னு கூப்பிடும்போது, அவங்கள பார்த்தாலே தெரியும் தப்பிச்சு ஓடி இருக்கணும். ஆனா அவங்க கூடயே திருப்பி வண்டியில ஏறி போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த மாரி நெறைய இது இருந்தது. அதே மாரி கடைசியில வந்து அமீர் கான் வந்து வராரு. இவர் தான் கூலி, இவர் தான் தேவா அப்படிங்கிறது அவருக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியுது. அவருக்கே சின்ன வயசுலருந்து தெரியுது. இத்தனைக்கும் அவர் வந்து வெளிநாட்டுல இருந்துலாம் வராரு. பட் வந்து சைமன் கேரக்டர் வந்து அவரும் ஆல்ரெடி பார்த்துருக்காரு சின்ன வயசுலயே. ஆனா அவருக்கு வந்து ஞாபகம் இல்லையாம். அது வந்து எப்பவும் கூடவே சுத்திட்டு தான் இருக்காரு. ஆனாலும் அவருக்கு ஞாபகம் இல்லைங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இ ஒரு கன்வீனியன்ஸ்க்கா சரி போனா போதும்னு எழுதுன மாரி தான் இருக்கு. ஸ்க்ரீன் பிளே பொறுத்தவரைக்கும் இங்க ரொம்ப சொதப்புனது பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட நல்லா வர வேண்டிய படமே பார்த்தீங்கன்னா, ஒரு பிலோ ஆவரேஜ் படமா வந்துருச்சு. அதே மாரி டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா, இவங்க பெரிய கேஸ்ட் வச்சு பண்றதெல்லாம் வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அந்த வகையில வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. பட் எல்லாத்துக்குமே அந்த ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் குடுத்துருக்காரான்னா கேட்டா கண்டிப்பா முடியாது. ஏன்னா பெரிய கேஸ்ட்டுங்கும்போது பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் ஒரு சீன் குடுத்தாலே பார்த்தீங்கன்னா படம் முடிஞ்சிரும். கதைங்கிறத ஒண்ணு வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ கதைய நீங்க ஃபோக்கஸ் பண்ணி அந்த கதைக்கு உண்மையாவே அவங்களுக்கு தேவை இருக்கா? அப்படின்ற இருந்துச்சுன்னா, நீங்க எடுத்து யூஸ் பண்ணலாம். அ அதே மாரி ஃபைட் சீன்ஸ ரெட்ரோ சாங் யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா, மொதல்ல ஸ்டார்ட்டிங்ல அது வந்து ஒரு ட்ரெண்டா இருந்தது. இவர் தான் ஸ்டார்ட் பண்ணாரு. பட் இப்ப அதுவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய லெவல்ல வந்து எலிவேஷன்ல ஒண்ணும் ஹெல்ப் பண்ணல. ஜஸ்ட் லைக் தட் சும்மா தான் கொண்டுருந்தாங்க. அந்த சாங்ஸ்லாம் வரும்போது தான். தேவாவோட பொண்ணு யாரு அப்படின்ற ரிவீல் பண்ற ஒரு இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து இவங்க ஒரு பசில் கேம் மாரி வச்சு விளையாண்டுட்டு, அது ஒரு பாஸ்கோடு மாரி சொல்லு இது யாருன்னு தெரிஞ்சுப்பீங்க. அப்படின்றதெல்லாம் வந்து டூ மச் ஆஃப் அமெச்சூரா இருந்தது. இதெல்லாம் நீங்க டைரக்ட்டா போய் சொல்லிக்கலாம். இதெல்லாம் வந்து இன்னும் ஒரு ஆக்சஸிபிலிட்டி இல்லாத ஒரு இடத்துல போயிட்டு நீங்க அவருக்கு இன்ஃபார்ம் பண்ண போறீங்க. அப்படின்னா கூட ஏதோ பரவால்ல. அவர் ஏதோ சீக்ரெட் மிஷன் இருக்கு. அங்க போய் மாட்டிக்கிட்டாரு. அந்த டைம்ல வந்து இந்த மாரி ஒரு கோடு வச்சு நீங்க வந்து அவர் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னா பரவால்ல. அவர் ஜாலியா ஒரு மேன்ஷன் நடத்திட்டு இருக்காரு. நீங்க ஸ்ட்ரெயிட்டா நேர்ல போய் கூட சொல்லிக்கலாம். இதுதான் நான் பொண்ணு, இதுதான் அப்படின்னு சொல்லிக்கலாம்.
பட் அதுக்கெல்லாமே வந்து இவங்க எதுக்கு இது ஒரு சீனா வந்து ரொம்ப பில்டப் குடுத்துட்டு, இந்த இடத்துல தான் சொல்லணும், இந்த இடத்துல சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இவங்களே ஒரு ஒரு இடத்துல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு, அத வந்து சரியா எக்ஸிக்யூட்டும் பண்ணாம, அத வந்து அப்படியே ஓப்பன்லயே விட்டுருக்காங்க. அதே மாரி வில்லன் வந்து அ அதோட பெரிய வில்லன் வந்துட்டு ஒரு பில்ல குடுத்துருப்பாரு. அவர் வந்து அவன சும்மா விட மாட்டாரு அப்படின்ட்டுருக்காங்க. அப்புறம் தான் அடுத்த சீன்ல வந்து 3 வருஷம் பீடில அடிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, முன்னும் பின் முரணாவும் இருக்கும். லாஜிக் இல்லாம இருக்கும். ஒரு சென்சிபிலிட்டி இல்லாம ஒரு ரைட்டிங்ல வந்து கொஞ்சம் கோட்ட விட்டுருக்காங்கன்னு தான் தோணுது. ஃபைனல் தாட்ஸ். ஓவராலா பார்த்தீங்கன்னா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த படம் எப்படின்னா, இப்போ நல்லா எடுத்திருக்க வேண்டிய படம் தான். பட் நெறைய வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு தோணுது. நெறைய ஸ்டார் காஸ்ட் வேல்யூ வேஸ்ட் பண்ணிட்டாங்க. நெறைய லாஜிக்லெஸ் இல்லாத சீன்ஸ் நெறைய எடுத்து வச்சிருந்தாங்க. ஸோ அந்த ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளேவ வந்து ஃபோக்கஸ் பண்ணி, அத மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருந்தாங்கன்னா, ஐ மீன் இந்த பேன் இண்டியா படம், அது மாரி மல்டி ஸ்டாரர் ஃபிலிம் அந்த மாரிலாம் எதுவுமே அத ஃபோக்கஸ் பண்ணாம, வெறும் ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே ஃபோக்கஸ் பண்ணி, அதுக்குண்டான வேல்யூவ மட்டும் ஆட் பண்ணி, இன்னி கொஞ்சம் லாஜிக்கோட எடுத்திருந்தாங்கன்னா, இந்த படம் இனிமே நல்லா வந்திருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்டா அது அவங்க பண்ணல. ஸோ மேபி நெக்ஸ்ட் மூவிலேருந்து அத அவங்க கரெக்ட் பண்ணிப்பாங்கன்னு நான் நம்புறேன். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது கழுவி ஊத்தணும்னா கமெண்ட்ஸ்ல கழுவி ஊத்துங்க. நன்றி, வணக்கம்.